நீங்க இருவரும் பல்லாண்டு ஆகட்டுமே அண்ணா நீங்கள் வாழ்ந்தீங்க தங்கா மைத்ரா நீங்கள் இருவரும் 16 பெற்று பெரு வாழ்வு வாழ வேண்டும் அண்ணி அண்ணி நீங்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அண்ணி தளபதி யாரு தளபதி யாரு தளபதி யாரு நீங்களும் வாழ்த்தீங்க எல்லாம் இருப்போம் அண்ணி சொல்லுங்க அண்ணி திருமணம் பண்ணதல்வா பாலு பழமும் தருகிறேன் வாங்க நீ போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியா? ஆகட்டுமே. இதனால் தெரிவிப்பது என்னவென்றால் மலைநாட்டு மன்னன் புலிகேசி அறிவிப்பது விஜயபுரி நாட்டிலிருந்து கடந்த 3 ஆண்டுகளாக கப்பப்படம் கட்டாத காரணத்தால் தங்கள் நாட்டின் மீது போர் எடுத்து வரப்போகின்றேன். என்ன ஆணவம், என்ன அகம்பாவம்! டேய் புலிகேசி மன்னா, என் நாட்டின் மீது போர் தொடுத்து வர போகிறாயா? விடப்போவதில்லை. நானாக உன் நாட்டுக்கு வருகிறேன். உன்னை ஒழுங்கு கட்டி விட்டு உன் நாட்டை நான் கைப்பற்றி வருகிறேன். செல்லுங்க மன்னா, நீங்க போகவே கூடாது மன்னா, போகவே கூடாது. நான் யார்? இந்நாட்டின் படை தளபதி. அப்படி இருக்கும் போது விடுத்தால் போதும், இப்போது புறப்படுகிறேன். அவருடைய சிரத்தை கொண்டு வந்து உனது காரணிகள் தருகிறேன். தளபதியாரே, போதும் நிறுத்துங்கள். என்னுடைய தந்தைக்கு நீங்கள் துணையாக இருங்கள். நான் சென்று அந்த மலைநாட்டு மன்னன் புலிகேசி அழைத்து விட்டு நாளைக்கு பண்ணிக்கு செல்லலாம். இப்ப செல்கிறேன். அந்த புலிகேசி ஏற்கனவே இவனை தாய் தந்தை கொண்டிருக்கிறார். என் நாட்டை அகமரிக்கிறார். அப்படி நான் மட்டும் சென்று வருகிறேன். நீ சொல்றா சரி. நீதான் செல்ல வேண்டும். ஆகட்டும் மாமா. போருக்கு வெற்றி கொடுங்க. தொலைக்க மாற அழைத்து செல்ல. அப்படியே ஆகட்டும் அப்பா. என்ன இது? சாந்தியம் வருத்த பிரகாரம் அவங்களும் 3 நாள் மாதவிடியா இருக்காங்க. அவங்க குளிப்பதற்கு தண்ணி கேட்டாங்க. இப்போதே தண்ணி எடுத்துட்டு போகலாம். ஆமா ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா அவங்களும் அரண்மனை இருக்காங்க. அவங்களும் 3 நாள் மாதவிடியா இருக்காங்க. அவங்க குளிப்பதற்கு தண்ணி கேட்டாங்க. அதை எடுத்துட்டு போலாம் ஐயா. ஆகட்டும். நான் சின்னஞ்சிறு வயதாக இருக்கும்போது அனைவரும் ஒன்றாக சேர்ந்து திருமணம் முடித்து விட்டீர்கள். அன்றைய நாளில் என்னுடைய மனைவி முகத்தை நான் சரியாக கூட பார்த்தது கிடையாது. இன்றைய தினத்தில் அவளை பார்த்து விட்டு நான் போருக்கு செல்லலாம் என்று வந்திருக்கின்றேன். உண்மைதானப்பா? நான் கட்டிய மனைவி முகத்தை நான் பார்க்க கூடாது. என்னதான் உரைக்கின்றீர்கள்? எப்படி இருக்கின்றார்? அப்பா, தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று உரைப்பார்கள். உங்கள் வார்த்தை மந்திரம் போல் கேட்டு இப்பொழுது நான் போருக்கு செல்கின்றப்பா. புறப்படுகிறேன். ஆடிக்கொண்டே செல்ல வேண்டும். பிறந்தது எனக்காக இந்த
செல்லலாம் என்று பார்த்தால் குறுக்கே இந்த ஆற்றில் இருகரையும் நீர் புரண்டு வருகின்றது. அந்த ஆற்றை கடந்தால் மட்டுமே அந்நாடு செல்ல முடியும். ஆகையால் அதோ தெரிகின்றது ஒரு பரிசல். அந்த பரிசல் ஓட்டும் பரிசல்காரனை நான் தேடி வருகின்றேன். நீ ஒரு புறமாக அமர்ந்து கொண்டு போயிருக்கிறாங்க. போயிட்டு வர வரைக்கும் உங்களுடைய அந்தரங்கள் நீங்க படிங்க, என்னுடைய அந்தரங்கள் நான் படிக்கிறேன். காணவரத்தை சுற்றி திரிந்தோம் பரிசல்காரனை காணவில்லையே. சரி, அரண்மனை அடைந்து விட்டோம். என்னதான் என்னுடைய மனைவியை பார்க்காமல் சென்றால் என் மனதிற்கு வருத்தமாக இருக்கின்றது. இவ்வளவு தூரம் வந்து விட்டோமே, என் மனைவியை பார்த்துவிட்டு பின்பு போருக்கு செல்லலாம். என்னை கணவன் வருமாட்டாரா என்று காத்துக் கொண்டிருக்காமல் ஆய்ந்த நித்திரையில் இருந்து கொண்டிருக்கிறாரே. சரி, எடுத்துத்தான் பார்க்கலாம் என்ன செய்கிறாள் என்று. சாந்தி, சாந்தி, சாந்தி! இந்த அரண்மனையிலே என்னுடைய அறையில் வந்து என்னை எழுப்புறாங்களே, அது யாரா இருக்கும்? பார்க்கலாமே, அது யாரு? எங்க வீட்டுக்காரு. இந்த அரண்மனை என்னை தவிர உன்னை வந்து தொடுவதற்கு யாருக்கு தைரியம் உண்டு? உண்மைதாங்க. நான் போருக்கு சென்றாலும் உன்னை பார்க்காமல் செல்வது மனதிற்கு வருத்தமாக இருக்கின்றது. அப்படியே சந்தோஷமாக இருந்துவிட்டு போருக்கு செல்லாம ஓடி வந்திருக்கின்றேன். என்னங்க என்னங்க வார்த்தை சொல்றீங்க? என்னோட சந்தோஷமா இருக்க போறீங்களா? அத்தான், நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு இது சரியான நேரம் கிடையாதுங்க. நீ கூறுவது ஒன்றும் புரியவில்லை. எதற்காக அப்படி கூறுகின்றாய்? அத்தான், நானும் இப்பொழுது 3 நாள் மாதவிடாயா இருக்கு. என் முகத்தையே நீங்க பார்க்க கூடாதுங்க. 3 நாள் மாதவிடாக இருக்கின்றேன், என்னோடு சேரக்கூடாது என்று உரைக்கின்றீர்கள். நீ என்னதான் உரைத்தாலும் என் மனதை கேட்கவில்லை. சந்தோஷமாக இருக்க வேண்டும். யாரோ ஒருவர் ஆடவர் புரோசு கேட்குது. அவர் யாரா இருக்கும்? அண்ணே எனக்கு தான் மனம் மேடை அவர் தான் போனா போட்டோம். நீதிமன்றத்தில் தூக்கு மேடையில தோளமாட்ட ஒருத்தனை காப்பாத்தணும். அவனும் வந்த பாடு கிடையாது, இவனும் வந்த பாடு கிடையாது. நான் தனிமையா இருக்கிறேன்னு என்ன செய்வேன்?
சிறப்பாக முடித்து விட்டது. என்னதான் இருந்தாலும் இந்த மைத்துனர் ஆற்றங்கரை காத்துக் கொண்டிருப்பார். அவரை சந்திக்க வேண்டும். அதற்கு முன்பாக இந்த மனைவை பார்த்துவிட்டு போருக்கு செல்ல வேண்டும். காஞ்சி காந்தி, எதற்காக அழுது கொண்டிருக்கின்றாய்? அத்தா, என்னங்க ஏன் அழுவுறன்னு கேக்குறீங்களே? நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், நீங்க வேண்டும் வேணும்னு இப்பேற்பட்ட செயலை செய்துட்டீங்க. காந்தி, நீ வேண்டாம் என்று உரைத்தால் என் மனமான ஏற்கவில்லை. அப்படியா? உன்னோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் வந்த வேலை முடிந்து விட்டது. என்னதான் இருந்தாலும் கால நேரமான யாருக்காகவும் காத்திருக்காது. அப்படியா? போருக்கு செல்கின்ற நேரம் வந்து விட்டது. என் வருகைக்காக உனது அண்ணன் நாங்கள் காத்துக் கொண்டிருப்பார். நான் புறப்பட வேண்டும். ஆகையால் எனக்காக ஒன்று செய்து தர வேண்டும். அத்தா, என்னங்க? இளவரசின் நாட்டிற்கு வந்தால் 3 நாள் மாதவிடாய் இருக்கும்போது மனையை பார்த்துவிட்டு சென்றதெல்லாம் நாட்டு மக்கள் அனைவரும் இழிவாக பேசுவார்கள். ஆகையால் நான் இங்கு வந்ததையும் அந்தரங்களை அறையில் இருவரும் சந்தோஷமாக இருந்ததும் யாரிடம் இன்பம் துன்பம் ஏற்படும் போது சொல்ல மாட்டேன் என்று நான் கட்டிய தாலியின் மீது சத்தியம் செய்து தர வேண்டும். அத்தா, இங்க பாருங்க, நான் உங்களுக்காக செய்து கொடுக்குறேங்க. அத்தா, இங்க பாருங்க, நீங்க இங்க வந்ததையும் நாம் இருவர் சந்தோஷமா இருந்ததையும் எந்த ஒரு இன்ப துன்பம் வந்தாலும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இதுவே நீ கட்டிய தாலி மீது சத்தியம். நான் எதிர்பார்த்தேன். நான் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. உண்மைதான். வருகைக்காக உன் அண்ணன் காத்துக் கொண்டிருப்பார். நான் புறப்பட்டு வருகின்றேன். அண்ணி, தூக்கு தூக்கமா வருது அண்ணி. ஆமா அண்ணி. ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க பாரு, அவங்கள மட்டும் எழுந்து முடிய முடியாது. அண்ணி, வாங்கடி வெளியே. அண்ணி போது வெடிச்சிச்சா? வாங்கடி போகல. போகலாம். நான் தெரிஞ்ச கேட்கிறேன். உன்னுடைய அந்தரங்காரி யாரோ ஒருவர் ஆடவர் குடும்பத்தை கேட்டது. அவர் யாரு? யாரும் இல்ல அண்ணி. யாரும் கிடையாது அண்ணி. இப்படி எப்படி இருக்கிறீங்க? 3 நாள் மாதிரி விழாவா இருக்கீங்க. என்ன போருக்கு போனவரு போகும்போது முகத்தை பார்த்துட்டு போயிருக்கிறாரு. போருக்கு போன இடத்துல எனக்கு எதுனா ஒண்ணா என்ன தாங்க முடியுமா? உனக்கு என் அண்ணனை விட்டு விட்டு வேற வாழ்க்கையில திருமணம் செய்து கொண்டு நீ சந்தோஷமா இருப்ப. ஆனா எங்க நிலைமை பேசாதீங்க. போட்டு போச்சு ஆண்டாச்சு. அந்த கதை அந்த நாங்க போகலாம். என் மச்ச பருவட்டி தேடி சென்றார். இதுவரைக்கான உனக்கு சென்றேனப்பா. பரிசோட்ட பரிசல் காணவில்லை. அப்படியா? நீ ஏறி அமர், நான் பரிசல் செலுத்திக்கிட்டே புறப்படலாம். இந்த மலைநாட்டிலே புலிகேசி மன்னன் என்ற பெயர் படித்து வாழ்ந்து வருகிறேன். ஏனென்றால் அனைத்து நாட்டு மன்னர்களும் எனக்கு கப்பா பணம் செலுத்த வேண்டும். அப்படி யார் ஒருவர் எனக்கு கப்பா பணம் செலுத்தவில்லையோ அப்போது அவனை அடித்து சித்திரவதை செய்து கொண்டு வந்து பாதாள சிறையில் அடைப்பதனுடைய வழக்கம். விஜயபுரி நாட்டிலிருந்து 3 ஆண்டு காலமாக கப்ப பணம் வரவில்லை. காவல்காரனிடத்தில் லிகிதத்தை கொடுத்து அனுப்பினேன். காவல்காரன் என்ன செய்கிறான் என்று தெரியவில்லை. யாரவே விஜயபுரி நாட்டுக்கு லிகிதத்தை கொடுத்து அனுப்பினாரு. லிகிதத்தை கொடுத்தாயா? படித்து பார்த்தார்களா? கப்பா பணம் செலுத்தினார்களா இல்லையா? என்ன உரைத்தார்கள்? அந்த புலிகேசி எங்கிருக்கார்? அவனை பார்க்கலாம். புடி பயங்களே, போர் என்று போர் முரசு கொண்டு வருகிறீர்களே. யாரா நீங்க ரெண்டு பேரும்? யாரு? என் நாடு அமர்கிறாரு. என் பேர் அமரர். சரி, அமரநாட்டில் அவர்களும் விஜயபுரி நாட்டில் விஜயன் நாட்டை தேடி வந்திருக்கிறார்கள். எதற்காக வந்திருக்கின்றீர்கள்? கடந்த 3 ஆண்டு காலங்களாக என் நாட்டில் இருந்து கப்ப பணம் கட்டவில்லை என்று லிகிதம் அளிக்கிறார்கள்.
அந்த போர் முரசாகப்பட்டது எதிரொலிக்கப்பட்டு உன் மீது நாங்கள் போர் தொடுத்து வந்திருக்கிறோம். என்னோடு சண்டை செய்வதற்கு வந்திருக்கிறோம். டேய் அமரா, சொல்வதை கேள். அன்று ஒரு சமயத்தினுடைய தாத்தியை கொண்டு அமரவர் நாட்டிய கைப்பற்றியவன் நான். உண்மைதான். அப்படி இருக்கும்போது உனக்கு வீரம் இருந்தால் தீரம் இருந்தால் என்னோட சமர் செய்வதற்கு வந்திருக்கிறாயா? அதை கேட்டிருக்கேன். எவ்வளவு ஆளு இருக்கும்? சின்ன சிறு வயதிலிருந்தேன். அப்படி என் நாட்டை அபகரித்து கொண்டாய், என் தாய் தந்தை கொண்டு விட்டாய். உனக்கு வீரம் இருந்தால் தீரம் இருந்தால் அந்த வீரத்தை இப்போது காட்ட பார்த்தா. இப்போது நீங்கள் இருவரும் மடிய போகிறீர்கள் இந்த புலிகேசியிடத்திலே. மடிப்பது நாங்களா நீயா? அப்படி என்றால் எடுவாளை கொண்டு போதே. வாழ்வதே நிச்சயம் இன்னொரு கதை முடிந்தது. அதை நெறிந்தால் உன்னை மன்னிக்க வேண்டும் என்றால் நான் கூறியவாறு செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? 7 நாட்டு மன்னர்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கின்ற அல்லவா? அந்த 7 நாட்டு மன்னர்களை நீ விடுதலை செய்ய வேண்டும். அடே அன்பே ஐயா, வாடா இங்கே. ஐயா, 7 நாட்டு மன்னர்கள் பாதாள சிறையில் அடைபட்டு இருக்கிறார்கள். இப்போதே சிறைச்சாலை கதவை திறந்து விடு, திறந்து விடு, திறந்து விடு. ஐயா, 7 நாட்டு மன்னர்களே. ஓ, இந்த மன்னர்களுக்கு விடுதலை. மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க. அந்த திருமல நாட்டு மன்னருக்கு நீ சனியே காமிக்காத. புலிகேசி, 7 நாட்டு மன்னர்களை விடுதலை செய்து விட்டாய். அன்று ஒரு நேரத்தில் என்னுடைய மைத்துனரை அவருடைய தாய் தந்தை வீழ்த்தி அந்நாட்டை சூறையாடியவா? அந்நாட்டின் உயிர் சாசனம் எங்க இருக்கின்றது? நீ என்னுடைய மன்னனுக்கு உயிர் சாத்த வேண்டும். இப்போது கஜானாவில் இருக்கிறது என்னுடைய கரத்தால் நானே கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன். விஜயா அமரா, நீங்களோ வெட்டி கண்டு விட்டீர்கள், நானோ தோல் எறிந்து விட்டேன். அதனால் இன்று ஒரு நாள் இருந்து என்னுடைய நாட்டில் உணவருந்திய பிறகுதான் உன் நாட்டுக்கே போகிறேன். உணவு வைக்கின்ற வேலையில் நீங்கள் விஷத்தை கலக்க கூட தயங்க மாட்டீர்கள். சரி மைத்ரா, தோல்வி கண்டவன் சொல்லி அழைக்கின்றான். அழைப்புக்கு மரியாதை கொடுப்பது நம்ம கடமை. ஒரு நீராடிட்டு வருவோம். புறப்படு புறப்படு புறப்படு. என் வீர சோரம் போய்விட்டது. இப்போது இங்குதான் சிந்திக்க வேண்டும். சரி சரி, மூளைக்கு வேலை தர வேண்டாம். குறவன் காத விஜயா அமரா, உணவை அருந்துவதற்கு முன்பதாக நீங்கள் இருவரும் பயணம் அருந்த வேண்டும். பயணம் வேண்டுமானால் இது இரண்டு ஒன்றாக இருக்கின்றது. இது ஒன்று மட்டும் தனியாக ஐயாவுக்கு சுகர் ஓவராகுது. சுகர் ஓவராகுது. அதனால ஜம்பு நாவல்பட்டி கொட்டி அரைச்சு கசாயமா போட்டு எடுத்து வந்து நீங்க சாப்பிடுங்க. சரி ஆகட்டும். உன்னுடைய மன்னருக்கு கொடு. அழகு போட்டியா?
அவர்கள் இருவருக்கே விஷத்தை கலந்து வையிட என்றால் அந்த விஷத்தை எனக்கு கலந்து கொடுத்து விட்டாயே. உனக்கு என்னடா நான் துரோகத்தை செய்தேன்? அதனால் போய் சேர்ற பேரு புத்தம் பண்ணுங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனாலதான் சொன்னாங்க நாட்டு மன்னரே ஏன் இப்படி செய்த? பாட்டி கல்பைஸ் கொலை பண்ணிட்டான். வைத்ரா, ஏதோ சதிச்செயல் செய்தவன் இங்கு மரணித்து விட்டான். இந்நாடு மன்னரில்லா நாடாக காட்சியளிக்கிறது. மன்னரில்லா நாடு மயான சுடுகாடு என்று உரைப்பார்கள். சிறிது காலங்களில் இந்நாட்டில் இருந்து நான் ஆட்சி பொறுப்பை ஏற்று நடத்தி வருகின்றேன். வெற்றி பெற்ற விஷயத்தை என்னுடைய தந்தை எடுத்து கூறும். அண்ணி, இந்த ஆடை அவரல்ல உன்னுடைய தந்தை கொடுத்தார் அண்ணி. அப்படியா? ஆமா அண்ணி. அண்ணி அண்ணி அதெல்லாம் போகட்டும் அண்ணி. அண்ணி, உன்னுடைய கணவரும் என்னுடைய கணவரும் போருக்கு போயிருக்காங்க. உனக்கு என்ன தெரியல. அவங்க வெட்டியோடு திரும்பிட்டு இந்த ஊர்ல இருக்க அம்மன் கோவிலுக்கு பொழுது விழிச்சு விட்டு ஒரு அர்ச்சனை செய்யலான்னு இருக்கு. இதோ இரவு நேரம் உங்க அறையில நீங்க படுக்கு, இந்த அறையில நான் படுக்கிறேன். அங்க நீ போகலாம். அவளை தேடுகிறேன் ஆளே காணவில்லையே. அவளுக்கு வர திருமணம் வர முடிந்து விட்டது. அவளை தொடுவதற்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கிறது. இருந்தாலும் தேடி பார்க்கலாம். இப்பொழுது உலகம் நேரத்தில் கூட ரொம்ப அழகா கப்பாரு. கண்ணே, தமிழ் பெண்ணே, தீரர் வழிவந்த விலையில்லாத மாணிக்கமே, உன்னின் பொன் என்பேனா அல்லது பூ என்பேனா? அந்த சித்துமாத்த நிலவே, இன்பத்தின் இருப்பிடமே, எழுந்த ஓவியமே, அன்பின் பிறப்பிடமே, ஆடி வந்த மாமையிலே, கண்ணே கனியமுது யாராக இருக்கோ யாரும் இல்லையே எனக்கு. எப்படி இருக்கிறீங்க? அது ஏன் கேட்கிற? அந்த பாவி தாலி கட்ட நேரத்திலே அங்க எவ்வளவு கொச்சுது தெரியுமா? அப்படியா? மனமேடையிலே நான் உங்களை எதை பார்த்துட்டு தெரியுமா? அப்படியா? நான் இங்க இருக்க கூடாது. மேல் மாடி மட்டமா அன்னைக்கெல்லாம் வேண்டும். சொல்லுங்க. யார் வீட்டாரா? அதுவும் தவறான செயலே. சரி சரி போனா போகட்டும். என்னுடைய அண்ணி என் அண்ணன் மனைவி இரண்டு வார்த்தை சொல்லி நான் திருத்துறேன். அண்ணி
என்னுடைய அண்ணி தேடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? என்ன செய்யற? எங்க போய் படுத்தியோ? அப்படியா? அங்கே படுத்துக்கோ. ஆகட்டும். நாம் இருவரும் நாளை தான் சந்திக்கலாம். படிங்க. அண்ணி அண்ணி எழுந்துருங்க அண்ணி. அண்ணி 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 எழுந்துருங்களே. ஆ. ஒரே கோட்டுவா மேல கோட்டுவா வருது அண்ணி. அண்ணி எழுந்துருங்க அண்ணி. அண்ணி அண்ணி I am so tired. எழுந்து தயாரா இருக்கா? ஆமா. அண்ணி அதெல்லாம் போட்டு நேரா வந்து எழுந்துருங்க அண்ணி. வாங்கடி வாங்கடி. இப்பதான் வந்தீங்களா? ஆமா அண்ணி. அப்ப ஆளுக்கு போணும். போகணும். நம்ம குடும்பத்துக்காக ஆமா. ஒரு அர்த்தம் செய்யணும். அண்ணி இங்க வாங்க அண்ணி. அண்ணி கோவிலுக்கு பிறகு போகலாம். ஆ. உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க அண்ணி. என்ன கேட்க போறீங்க? அண்ணி சிறிது நேரத்துக்கு முன்பதாக உங்களுடைய அந்தரங்க அறையிலே ஒரு ஆடவர் குரல் கிடைச்சு, அது யாரு? அந்த ஆர்டர் குள்ள ஆமா. அப்படி யாரு வரலையே? வரல அப்படி யாரு வரல. வரலையே? போதுமா மூடுங்க அண்ணி. அண்ணி யார் வந்தாங்க? யார் கூட சந்தோஷமா இருந்தீங்கன்னு நான் பாத்துறேன் அண்ணி. அது யார் தெரியுமா? யாரு? கேவலம் என் நாட்டு தளபதி அண்ணி. ஏதோ தெரிஞ்சோ தெரியாத தவறு செய்துட்டு இல்லைன்னு சொல்லு. ஆ? நான் செய்த தவறு அப்படியே மூடி மறைங்க. இதற்காக உன் காலில் கூட விழுந்து கும்பிடுற அண்ணி. அண்ணி போதுமா மூடுங்க அண்ணி. நீ செய்த தவறு நான் மூடி மறைக்கிறேமா? ஆமா. இப்போதே போற உன் தந்திரத்திலே இதற்கு சரியான தருணம் நான் வாங்கி கொடுக்கிறேன். அடியே பொண்ணு, எங்க போறே? நான் செய்த தவறு தந்தைகிட்ட சொல்ல போறேன். ஓடி போ. உனக்கு முன்னாடி எதிர்த்து தந்தைகிட்ட நான் போயிட்டு நான் சொல்ற வார்த்தை நம்புறாங்களா, நீ சொல்ற வார்த்தை நம்புறாங்களா பாக்குறேன். அப்பா இவ்வளவு வேகமாக ஓடி வருகிறாளே, அவளுக்கு என்ன அப்பா, அப்பா, அப்பா. நானா தேவடியா? நானா தாசி? நானா வேசி? நானா பேபரி? இந்த அவசி கிராமத்திலே நான் எவ்வளவு வச்சிருக்கேன்? நான் யாருப்பா வச்சிருக்கேன்? நான் யாருப்பா வச்சிருக்கேன்? இதெல்லாம் யார் சொன்னது? அண்ணிதாப்பா சொன்னாங்க. யாரு? சாந்திப்பா. சாந்தியா சொன்னா? சண்டை வந்து கூப்பிட்டு கேட்டு பாருங்க. ஏய், சாத்து. மாமா என்னமா உங்களுக்கு? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.